அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பஞ்ச கோஷங்களில் அன்னமய கோஷம், சூட்சும கோஷம், அதாவது ஸ்தூலம், சூட்சுமம், காரணம், கஞ்சுகம், பிராணமய கோஷம் என்று 5 கோஷங்கள் உள்ளது. இந்த 5 கோஷங்களில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பிராணமய கோஷம் என்பதை பற்றி. இந்த பிராணமய கோஷம் என்பது வாக்கு, பாணி, கால், வாயுரு, உபஸ்தம் என்ற 5, அபானன், உதானன், சமானன், வியானன் என்ற 5 வாயுக்களும் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷமாகும். இதை சரியாக வைத்து கொண்டால் நம்முடைய பிராணன் சரியாக இருக்கும். அடுத்து இரண்டாவதாக பார்க்க இருப்பது மனோமய கோஷமாகும். இந்த மனோமய கோஷம் என்பது மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 ஞானேந்திரியங்களும் 5 மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய சப்தம், ரசம், ரூபம், ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடிய 5 மாத்திரைகளும் சேர்ந்தது தான் நம்மளுடைய மனோமய கோஷமாகும். அடுத்து விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வார்கள். இந்த விஞ்ஞானமய கோஷம் என்றால் நமது புத்தி, நம்மளுடைய மெய், வாய், கண், மூக்கு என்ற 5ம் இணைந்து செயல்படுவதுதான் விஞ்ஞானமய கோஷமாகும் என்று இன்று இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு இதை பகிர்கின்றேன். இதை ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, ஜோதிடத்தில் மிக முக்கியமான அங்கங்கள். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை 10/7/2026 திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடக்கும் சகாதேவர் ஜோதிட மாநாட்டில் இதை நான் உரையாற்ற உள்ளேன். அனைவரும் கலந்து கொண்டு நலமுடன் வாழ்க. 10/7/2026 திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில். அடுத்த காணொளியில் அதனுடைய எங்கு என்பதை தெரிவிக்கிறேன், அல்லது என்னுடைய ஃபேஸ்புக்கில் இதில் சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய விளம்பரம் இருக்கும். அதில் எந்த முகவரி என்று சரியாக இருக்கும். தேதி 10/7/2026. அனைவரும் கலந்து கொண்டு நலமுடன் வாழ்க, நல்லரு பெறுக. தாயுமானவரின் ஆசி இருக்கும் வரை